ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசையில் என்னதான் ரோகிணி வில்லியா இருந்தாலும் கூட அவங்க மனோஜுக்கு ரொம்பவும் நல்ல காரியங்கள் தான் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வில்லத்தனத்தை நம்மளை ரசிக்க வைக்கிறாங்க. அதுதான் உண்மையில ரொம்பவும் சூப்பராக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்க, இப்போ முதல்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தாக்கா, அந்த கோர்ட்டு கேஸு அங்கே வந்து டைவர்ஸ் கேஸில் அந்த முத்து மீனா கொண்டு வர அந்த சாட்சிகள்லாம் தவிடு பொடி ஆக்குறாங்க நம்ம ரோகிணி. முதல்ல அந்த வித்யா, அதாவது நம்ம ரோகிணியோட ஃப்ரெண்டாக இருக்கிற அந்த வித்யாவோட அந்த சாட்சியே வந்து இவ எனக்கு துரோகம் பண்றா, முத்து மேல இருக்கிற ஒரு பாசத்தால அவங்க வீட்டுக்காரர் சொல்லி தான் இவ இது மாதிரி பொய் சாட்சி சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு அதை தவிடுபடி ஆயிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரோகிணியே வந்து மனோஜோட மொபைல்ல இருந்து வேற ஒருத்தருக்கு அக்கௌண்ட்டுக்கு காசு அனுப்புறதா சொல்லி அந்த கறிக்கடுக்கார அண்ணாச்சி அக்கௌண்ட்டுக்கு 10,000 ரூபாய் அமைச்சு அதை வச்சு இவர் வந்து காசு வாங்கிட்டு தான் இங்க சாட்சி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தவிடுபடி ஆயிட்டாங்க. இப்ப அடுத்து வீட்டுக்கு வந்த பிறகு வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தாக்கா, ஏண்டா இது மாதிரி பண்ண, உன் போன்ல இருந்து காசு அனுப்பிச்சது கூடடா உனக்கு தெரியல, முட்டாள் முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து மனோஜை திட்ட, அம்மா எனக்கு என்னம்மா தெரியும் அவள் இந்த மாதிரியெல்லாம் பிளான் பண்ணுவான்னு, எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் பார்த்து சொல்லியிருக்க மாட்டேனா, எனக்கே தெரியாதுமா, அவள் இவ்வளோ புத்திசாலித்தனமாக எல்லாத்தையும் வந்து காய் நகர்த்தி வச்சுட்டு இருக்கா, நான் என்னம்மா பண்ணுறது, அவள் அவ்வளோ கிரிமினலாக இருக்கிறாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனோஜ் சொல்ல, அதுக்கு தான்டா நான் சொல்கிறேன், முதல்ல அவளை உன் பிஸ்னஸை விட்டு வெளியே அனுப்பு, அதுக்கப்புறம் வந்து அவளுக்கும் உனக்கும் டைவர்ஸ் ஈஸியாக கிடைச்சிரும் அப்படி சொல்லிட்டு அந்த வித்யா சொல்ல, சரிம்மா இதுக்கப்புறம் நான் வந்து அவளை வந்து எப்படி நான் அந்த கம்பெனியை விட்டு வெளியே அனுப்புறது, அவளால் தான் வந்து எனக்கு அவ்வளோ பெரிய பிஸ்னஸே வந்து கிடைச்சிருக்குது, அந்த ஆர்டரே கிடச்சிருக்கு, அதில் வர லாபத்தை நம்பி தான் இப்போ புதுசாக வேற கடன் வாங்கிட்டேனே என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்ன பிறகு எல்லாருமே தலையில் அடிச்சுக்கிறாங்க. என்னடா புதுசாக வேற கடன் வாங்கினியா, இதுக்கு முன்னாடி வாங்கின கடனுக்கு தான் உன்னுடைய அப்பா வந்து எவ்வளோ அசிங்கப்பட்டு அதை தீர்த்து வச்சாரு, இப்போ மறுபடியும் கடன் வாங்கியிருக்குன்னு சொல்றியடா, என்னடா இது, எப்போனாவது ஒரு டைம் வந்து நீ லாபம் வந்துச்சுன்னு சொன்னியா, ஏன்டா இது மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படி சொல்லி, சரி நீ யாருக்கும் சொல்லாத, அந்த கடனை அடைக்க நான் சிந்தாமணி கிட்டேருந்து 7 லட்ச ரூபாய் வாங்கி கொடுக்குறேன், அந்த கடன் அடைச்சிரு, இதுக்கப்புறம் அந்த பார்லர்காரி அந்த ரோகிணி உன் கடைக்கு வந்தாக்கா உள்ளவே விடாத, இதுக்கப்புறம் அவளோட டீலே வேண்டாம், அவளை வந்து வெளியே அனுப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்ல, சரிம்மா நீ சொல்ற மாதிரி நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் தலையாட்டிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம ரோகிணி என்ன பண்றாங்க, ஷோரூமுக்கு வராங்க. ஷோரூமுக்கு வந்த உடனே அவங்களோட ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, அதாவது நம்ம மனோஜோட ஃப்ரெண்டு, அவங்கள அசிஸ்டன்ட் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து நம்ம ரோகிணியை தடுத்து நிறுத்துறாங்க. இங்கே பாருங்க, நீங்கள் இதுக்கப்புறம் இந்த கடைக்கு வரக்கூடாது, எங்கள் ஓனர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னப்போ, உங்கள் ஓனரா, அது யாரு, மனோஜ் தாங்க, நான் மனோஜோட பொண்டாட்டி, நானும் இந்த கம்பெனியோட ஓனர் தான், அதனால் நானும் உள்ளே போகலாம், என்னை விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் வந்து கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கு, அதனால் உங்களை விட வேணான்னு எங்கள் ஓனர் தான் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து அவங்கள தடுத்து நிறுத்த, உடனே அந்த சந்தோஷ் வந்து நம்ம ரோகிணியோட கையை பிடிச்சி நீங்கள் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே ரோகிணி என்ன பண்ணுறாங்க, உடனே ஒரு மொபைல் எடுத்து, இங்க பாருங்க இவர் வந்து என்ன ஹராஸ்மெண்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு வீடியோ எடுத்து அவன் சந்தோஷம் கையை விட்டுறாங்க. ரோகிணி மறுபடியும் ஷோரூமுக்குள்ள போறாங்க. ஷோரூமுக்குள்ள போயிட்டு, என்ன மனோஜ், என்ன உள்ளே வர வேண்டாம்னு சொன்னீங்களாமே, எதுக்காக சொன்னீங்க, ஏன் இது மாதிரி பண்ணுறீங்க, நான் வாழ்கிறதே உங்களுக்காக தானே, உங்களுடைய ஆசை தானே என்னுடைய ஆசையும், ஏன் இது மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, நான் ஒரே ஒரு பொய் சொன்னேன், எதுக்காக, உங்கள் கூட சேர்ந்து வாழணுன்றதுக்காக தான் அந்த ஒரு பொய்யை சொன்னேன், ஆனால் நீங்கள் என்ன நடக்கா இப்போ என்னை பார்க்கவே கூடாது, இந்த ஷோரூம்குள்ளே உள்ளவே வரக்கூடாதுன்றீங்களே, உங்களுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நிறைய ஆர்டர்லாம் பிடிச்சி வந்திருக்கேன் தெரியுமா, ஆனால் நீங்கள் என்ன நடக்கா இது மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களே, இது கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை எனக்கு இருக்கிற கடனெல்லாம் என்னுடைய அம்மா வந்து தீர்த்துட்டாங்க, இதுக்கப்புறம் வந்து நீ எனக்கு தேவையே இல்லை அப்படின்றாங்க. ஓஹோ, உனக்கு அந்த 7 லட்ச ரூபாய் உன்னுடைய அம்மா கொடுத்தாக்கா உன்னுடைய கடன்லாம் தீர்ந்துடுச்சா, இதுக்கப்புறம் வந்து இந்த கம்பெனியை இந்த பிஸ்னஸை நல்லா டெவலப் பண்ணிடுவியா நீ அப்படி சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அது இதுன்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து தயங்குறாங்க. அங்கே பாரு மனோஜ், நீயும் நானும் ஒன்றா சேர்ந்தா இந்த கம்பெனியை மென்மேலும் பல கம்பெனியாக நம்ம மாற்றலாம், அந்த 7 லட்ச ரூபாய் கடனை மட்டும் தீர்த்துட்டா போதுமா, இதுக்கப்புறம் உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்க வேணவா, உன்னுடைய வாழ்க்கை பூரா நான் வந்து கூட வந்தாக்கா இந்த பிஸ்னஸ் மாதிரி பல பிஸ்னஸ் வந்து நம்ம தொடங்கலாம், உன்னுடைய அம்மா சொன்னாங்கன்றதுக்காக என்னை வந்து கைவிட்டுறாத, நான் வாழ்கிறதே உனக்காக தான், உன் கூட சேர்ந்து வாழணுன்றதுக்காக தானே அந்த பொய்யவே சொன்னேன், இதை ஏன் நீ புரிஞ்சிக்க மாட்டேன்ற, இப்போ பார், இப்போ கூட ஒரு 4-5 கம்பெனியோட ஆர்டரை வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டரை காட்டினோடனே அந்த மனோஜ் வந்து வாயை பழக்கிறான். ஐயோ, 4-5 கம்பெனியோட ஆர்டரா, என்ன ரோகிணி அந்த ஆர்டரை கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனோஜும் வந்து உடனே வந்து மனசை மாறிட்டான்.
அதாவது மறுபடியும் வந்து ரோகிணி சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மனோஜ். இங்கே பாரு மனோஜ், இது சாம்பிள் தான். இது மாதிரி நாம் 2 பேரும் இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல், டைவர்ஸ் கேஸ் எல்லாம் இல்லாமல், நான் உங்கள் வீட்டில் பழையபடி இருந்தாக்கா இது மாதிரி 40 ஆர்டரை நான் வாங்கிட்டு வருவேன். அதனால தான் நான் சொல்கிறேன், எனக்கு ரொம்பவும் மனசு கஷ்டமாக இருக்குது. மனசு கஷ்டமாக இருக்கும் போதே இப்போ 4 கம்பெனியோட ஆர்டரை வாங்கிட்டு வந்திருக்கேனாக்கா, நான் மைண்டு ஃப்ரீயாக உன் கூட சந்தோஷமாக வாழ்ந்தா எவ்வளோ ஆர்டரெல்லாம் நான் கொண்டு வருவேன். அதை ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேன்ற அப்படின்னு சொன்னோடனே, ஆமா ரோகிணி, இதை நான் யோசிச்சு பார்க்கவே இல்லை. அந்த 7 லட்ச ரூபாய் இருந்தால் மட்டும் அந்த கடனை அடைச்சிடலாம். ஆனால் இதுக்கப்புறம் கம்பெனி எப்படி டெவலப் பண்ணுறது? உன்ன மாதிரியான ஒரு புத்திசாலி இருந்தாக்கா இந்த கம்பெனி நல்லா டெவலப் பண்ணிடலாம். நம்ம பல தொழில் செய்யலாம், பல இது மாதிரி ஷோரூமை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனோஜும் வந்து வாயை பொழுந்து, சரி ரோகிணி, இதுக்கப்புறம் வந்து அந்த டைவர்ஸ் கேஸ் எல்லாம் வேண்டாம், நீ சொல்கிற மாதிரி நான் கேட்குறேன். இதுக்கப்புறம் நம்ம 2 பேர் சேர்ந்து இந்த கம்பெனியை வந்து ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ரோகிணி பக்கம் திரும்பிட்டாங்க இந்த மனோஜ். இதுக்கப்புறம் நம்ம ரோகிணியை சொல்கிறாங்க, இங்கே பாரு மனோஜ், பழையபடி என்ன உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ. அப்போ தான் வந்து என்னால் வந்து சந்தோஷமாக இருக்க முடியும். இது மாதிரி நிறைய கம்பெனி ஆர்டரெல்லாம் என்னால் கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொன்ன உடனே நம்ம ரோகிணியோட கையை பிடிச்சிட்டு இந்த மனோஜ் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தாக்கா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறத பார்க்குற அந்த முத்து, அதுக்கப்புறம் முத்துவோட அப்பாலாம் வந்து, என்னப்பா இங்கே பாருங்கப்பா, அவன் யாரை கூட்டிகிட்டு வரான்னு கொஞ்சம் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்படியே கட் பண்ணி பார்த்தாக்கா மனோஜ் ரோகிணியோட கையை பிடிச்சிட்டு வீட்டு வாசலில் ஏறுறாங்க. சரிங்க, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது சொல்லிட்டு உங்களுக்கு எதுவும் கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.